Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிக்கன் வெங்காய கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சிக்கன் வெங்காய கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, சோம்புத்தூள், சோம்பு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. முதல்ல பேன் வச்சு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 3 பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் 2 கொஞ்சம் பெருசாக அரைஞ்சி இதோட சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதில் இப்போ 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனில் மேலே இருக்கிற தோல் எல்லாமும் நான் எடுத்துட்டேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய சிக்கன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கலை. என்னோடய சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ இதை வதக்கிட்டு இது முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம சோம்பு தூளை 1/2 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்மளுடைய சிக்கன் பார்த்தீங்கன்னா 3/4 பாகம் வெந்திருக்கு. இது அந்த கரண்டிலேயே உடைக்க வருது பாருங்க. இன்னமும் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காரம் ஃபுல்லாக இதோட இறங்கியிருக்கும். அதனால் தனியாக நம்ம மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நம்மளுடைய சிக்கன் வெங்காய கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாம்பார் சாதம், மீன் குழம்பு சாதம்லாம் வச்சு சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.